வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசை கேட்டோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது எபேசு சபையின் விசுவாசிகளுக்கு அவர் கட்டளை கொடுக்குறாரு. உங்கள் பழைய மனுஷனை என்ன செய்யுங்கன்னா கலைந்து போடுங்கன்ற. எபேசு சபையினுடைய விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் எதை தரித்து கொண்டிருக்கிறாங்கன்னா பழைய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவர் கட்டளை கொடுக்குறாரு, இந்த பழைய மனுஷன் என்ன செய்யுங்கன்னா நீங்க கலைந்து போடுங்கன்ற. ஏன் பழைய மனுஷனை கலைந்து போடணும்? இந்த வசனம் பாருங்க. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷனை பத்தி பேசும்போது முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும், அந்த பழைய மனுஷன் மோசம் போக்கக்கூடிய ஒரு மனிதன். அதோடு மாத்திரமல்ல, இச்சைகளாலே கெட்டு போகிற மனுஷன். பாருங்க, எபேசு கிறிஸ்தவர்கள் தேவனுக்குள்ள இருந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆயிட்டாங்கன்னா மறுபடியும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு என்ன ஆயிட்டாங்க, திரும்பிட்டாங்க. அப்ப பழைய வாழ்க்கைக்கு திரும்பினதுனால தேவன் அவர்களை கடிந்து கொள்றார். நீங்கள் உங்கள் பழைய மனுஷன் என்ன செய்யணும், களைந்து போட வேண்டும். ஏன்னா அந்த பழைய மனிதன் மோசம் போக்கக்கூடியவன், அவன் கெட்டு போன ஒரு மனிதன். அந்த மனிதன் என்ன செய்றீங்கன்னா தரித்து கொள்றீங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பழைய மனுஷனை குறித்து நாம் போதிப்போம் என்று சொன்னால் அதை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. நாங்க வார வாரம் கர்த்தருடைய சபைக்கு போறாங்க, நாங்க பரிசுத்தமா இருக்கணும்வாங்க. எபேசு சபையினுடைய விசுவாசிகள் வார வாரம் தேவனை தொழுது கொள்ள தான் செய்யறாங்க. ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தைகள் போதிக்கப்படுது. ஆனாலும் கூட அவங்க எப்படி இருக்கிறாங்க, பழைய மனுஷனோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கட்டளை கொடுக்கிறாரு, அது நீங்க என்ன செய்யணும்னா கலைந்து போட வேண்டும். கொலோசையர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களையும் அழித்து போடுங்கள். கொலோசை சபையினுடைய விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களும் பழைய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பழைய மனுஷன் யாருங்கிறத அவர் சொல்றாரு, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக நாம் ரொம்ப கேடுபாடா வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்முடைய மாம்சமும் மனசும் எதை விரும்பிச்சோ அவை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோங்க, செய்து கொண்டிருந்தோம். அப்ப கொலோசை சபையினுடைய விசுவாசிகளும் பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டாங்க, தரித்து கொண்டார்கள். எபேசு சபையினுடைய விசுவாசிகளும் பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டாங்க, தரித்து கொண்டிருக்கிறார்கள். 6ஆம் வசனம் பாருங்க. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். மேலே சொல்லப்பட்ட அந்த பாவத்தை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவர்கள் எல்லோரும் பழைய மனுஷனை தரித்து கொண்டவங்களா இருக்கிறாங்க. அவர்கள் மேல் என்ன வரும்னு சொல்றாரு பாருங்க, கோபாக்கினை, தேவ கோபாக்கினை வரும்னு சொல்றாரு. அப்ப பழைய மனுஷனை கலைந்து போட வேண்டியது அவசியமா? பாருங்க, நமக்குள்ளும் இப்படிப்பட்ட பழைய மனுஷன் இருக்கலாம். கொலோசையர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. நம்ம மேல வாசிக்கிறோம் இல்லைங்களா, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. நம்ம சொல்லுவோம் இந்த பாவங்கள்லாம் என்கிட்ட இல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். கீழே சொல்றாரு பாருங்க 8ஆம் வசனத்துல, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை விட்டு விடுங்கள். இதுவும் பழைய மனுஷன் தான். கோபப்படுறது, மூர்க்கம், பொறாமை, வாயில் தூசணமான வார்த்தைகளை பேசுறது. பாருங்க, இந்த மாதிரி பாவங்களை நாம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் எந்த மனுஷனை தான் தரித்து கொண்டிருக்கிறோம், பழைய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இன்னும் அடுத்த வசனம் பாருங்க. இன்னும் அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க 9ஆம் வசனத்துல, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு. அப்போ பொய் சொல்றது கூட என்னதான், பழைய மனுஷனுடைய கிரியை. பொய் சொல்லுவோம் என்று சொன்னால் பழைய மனுஷன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தரித்து கொண்டிருக்கிறோம். அப்ப மேலே சொல்லப்பட்ட விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனை பொருளாசை நம்ம செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கு, கோபம் இருக்கு, மூர்க்கம் இருக்கு, பொறாமை இருக்கிறது. அடுத்து என்ன சொல்றோம், பொய் சொல்றோம்னு சொல்றாரு. அப்ப ஒரு சின்ன பொய் பெரிய பொய் தேவன் பிரிச்சு பாக்குறாரு? இல்ல இது பெரிய பொய், இது பெரிய பாவம், சின்ன பொய் பாவம் இல்லைன்னு சொல்றாரு?
தேவன் பொய் என்று சொன்னால் எல்லாமே பொய் தான். அது சின்ன பொய்யாக இருந்தாலும் சரி, பெரிய பொய்யாக இருந்தாலும் சரி. பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொய், பாதிப்பை ஏற்படுத்தாத பொய் ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க மனுஷர்கள். பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொய் அதான் பாவம். பாதிப்பை ஏற்படுத்தாத பொய் அது பாவம் இல்லை, அது வெள்ளை பொய்ன்றாங்க. தேவன் சொல்றாரு, பொய்யை நம்ம சொல்லிட்டோம்னா அது என்னதான்? பழைய மனுஷனுடைய கிரியை. இந்த பழைய மனுஷனை கலைந்து போடுங்கன்னு சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. பிரதர், பொய் சொல்லாம எப்படி பிரதர் இருக்கிறது? பொறாமை வராம எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் நமக்கு என்ன வரும்? கண்டிப்பா பொறாமை வரும். பொய் சொல்லாம எப்படி இருக்கிறது? நாங்க வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், நாங்க காலதாமதமா போறோம், ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஸ்கூலுக்கு போகாம விட்டோம், பொய் என்ன செய்யறாங்க? ஒரு லெட்டர் எழுதுவாங்க. ஆபீஸ்ல லேட்டா போவோம், பொய் என்ன செய்வோம்? ஒரு காரியத்தை சொல்லுவோம். அப்ப பொய் சொல்லாமல் இருக்கக்கூடாது. பொய் நம்முடைய வாழ்க்கையோட என்ன ஆயிடுச்சுன்னா கலந்துருச்சுன்றான் தேவன். சொல்ற பொய்யை என்ன செய்யுங்க? களைந்து போடுங்கள். கொரோனா எல்லாம் கொரோனாவை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் அரசாங்கம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருச்சு? கொரோனாவோட என்ன செய்யுங்க? சேர்ந்து வாழுங்கள். அப்ப இன்றைக்கு என்ன போதிக்கிறாங்கன்னா, பொய் சொல்லாமல் நம்மால் இருக்க முடியாது, என்ன செய்யுங்க? பொய்யோடு சேர்ந்து வாழுங்கள். மேலே சொல்லப்பட்ட பாவத்தை என்னால் நிறுத்த முடியாது அப்படின்னு ஏன் சொல்றாங்க? மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29-30 பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஏன் பொய் சொல்றத நிறுத்த முடியாதுன்னு ஏன் சொல்றாங்க? காரணம் என்ன? கிறிஸ்துவின் பிரமாணம் எல்லாம் ரொம்ப பாரமானதுங்க. கிறிஸ்துவின் பிரமாணம் சொல்றபடியெல்லாம் நம்ம வாழ முடியாது. ஏதோ சில பிரமாணங்களை கை கொள்ளலாம், எல்லா பிரமாணத்தையும் என்ன செய்ய முடியாது? கை கொள்ள முடியாது. எப்படிங்க பொறாம வராம எப்படிங்க இருக்குன்னு கேட்கிறாங்க. இந்த வேத வாக்கியத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம் எப்படி சொல்ல பாருங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. கிறிஸ்துவின் பிரமாணம் பாரமானது. பழைய ஏற்பாட்டுல தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யூதர்கள் உலகத்துல எங்க இருந்தாலும் 3 பண்டிகை எங்க போகணுங்க? எருசலேமுக்கு போகணும். உலகத்துல எங்க இருந்தாலும் 3 பண்டிகை எங்க போகணுங்க? எருசலேமுக்கு போகணும். அதோடு மாத்திரமல்ல, தசமபாகம் கொடுக்கணும், தேவாலய வரி கொடுக்கணும், பலி செலுத்தணும். செலவு அதிகம். யாக்கோப் சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தின் நுகம் நம்மாலும் நம்முடைய பிதாக்களாலும் சுமக்க முடியாத நுகம். கிறிஸ்துவின் பிரமாணம், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. கிறிஸ்து நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க வருஷத்துக்கு 3 தடவை எங்க வரணும்? எருசலேமுக்கு வரணும் கட்டளை கொடுத்துருந்தாருன்னா நம்ம போக முடியுமா? ஆனா யூதர்கள் அன்னைக்கு போனாங்க. அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் பாரமானதா? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறதுன்னு சொன்னா வந்துருச்சு. உலகம் எங்கும் என்ன செய்யறாங்க? பிதாவை கர்த்தருடைய பிள்ளைகள் தொழுது கொள்றாங்க. அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் பாரமானதல்ல, ஆனா இவங்க பாரமா நினைக்கிறாங்க. 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனே சொல்றார், என்னுடைய கற்பனைகள் எப்படிப்பட்டதல்ல? பாரமானதல்ல. நியாய பிரமாணத்தை மீறி ஒரு பாவம் பண்ணிட்டாங்க, அறியாம பலி செலுத்தணும். ஏழைகள் புறா குஞ்சுகள் என்ன செய்யலாங்க? பலி செலுத்தலாம். நடுத்தர வர்க்க மக்கள் எதை பலி செலுத்தலாம்னா ஆடுகளை என்ன செய்யலாங்க? பலி செலுத்தலாம். ஐஸ்வர்யம் உள்ளவங்க எதை பலி செலுத்துவாங்க? மாடுகளை என்ன செய்வாங்கன்னா பலி செலுத்துவாங்க. ஒரு பாவம், ஒரு மீறுதல் பண்ணிட்டாங்க, தேவனுடைய பிரமாணத்தை அறியாம மீறுதல் பண்ணிட்டாங்க. அவங்க ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் புறா குஞ்சுகளுக்கும் என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். செலவு பண்ணி போய் என்ன செய்யணும்? செலுத்தணுங்க. செலவு பண்ணி கொண்டு பலி செலுத்தணும். எவ்வளவு செலவாகும் பாருங்க. தினந்தோறும் தேவாலயத்துல செலுத்திட்டே இருப்பாங்க, பலி செலுத்திட்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஒரே முறை நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாருங்க? அவர் கழுவிட்டார். எல்லா பாவங்களும் என்ன பண்ணிட்டாருங்க?
அவர் கழுவிட்டார். பிரமாணம் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் பழைய மனுஷனுடைய சுபாவங்களை களைந்து போட முடியாதுன்னு ஏன் சொல்றாங்க? காரணம் என்ன? காரணம் என்னன்னா பயம்தான் காரணம். என்னால் தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்க முடியாது, அது என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவாகிய தேவன் என்ன செய்ய முடியாதுங்க? தரிசிக்கலாம் முடியாது. பரிசுத்தமாக இருந்தால்தான் பிதாவாகிய தேவனை தரிசிக்க முடியும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னால் பாவம் செய்வதை நிறுத்த முடியாது, பொறாமைப்படாமல் இருக்க முடியாது, பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. என்னால் பொய் சொல்லாமலோ அல்லது பொறாமைப்படாமலோ இருக்க முடியாது என்று சொன்னால் தேவன் எதை தரமாட்டாரு? நமக்கு நித்திய ஜீவன் என்ன செய்ய மாட்டாருங்க? தரமாட்டார். ஏன் பழைய மனுஷனை கலைந்து போறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? பயம் எவ்வளவு ஆபத்தானது தெரியுங்களா? வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். முதல்ல பயங்கிறது எங்கதான் வருதுங்க? ஏதேன் தோட்டத்துல. ஏன் பயம் வந்தது? ஆதாமும் ஏவாளும் தேவன் உலாவுகிற சத்தத்தை என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. அப்பெல்லாம் அவங்க பயப்படவே இல்லை. எப்போ பயப்படுறாங்க? பிரமாணத்தை மீறின போது அப்பதான் பயப்படுறாங்க. தேவன் ஏதேன் தோட்டத்துல வர்றாரு, என்ன செய்யறாங்க? வசனம் பாருங்க. நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை யார் எதிர்பார்க்க மாட்டாங்க? பாவிகள் இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்க்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து திடீர்னு வந்துட்டாருன்னா பயந்து நடுங்குவாங்க. காரணம் என்ன? தேவனுடைய பிரமாணத்துக்கு என்ன செய்யலைங்க? அவங்க கீழ்ப்படியல. கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள்ல ரொம்ப தைரியமா இருப்பாங்க. ஏன்? அவருடைய பிரமாணத்தின்படி செய்வாங்க. பயப்படுகிறவர்கள் அன்பில் பூர்ணப்பட்டவர்கள் இல்லை. தேவனுக்கு பயப்படணும். ஆனால் அன்பில் பூர்ணப்படுகின்ற பொழுது தேவ பயங்கிறது நம்மள்ட்ட இருக்குமா? பாவம் செய்யறதும் தேவனுக்கு பயப்படுவான். நாம் தேவனுடைய எல்லா பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படுகின்ற பொழுது தேவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்தாரு. 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. இயேசு தேவனுக்கு பயந்தாரா? பயப்படல. ஏன் பயப்படல? அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். தேவனுடைய எல்லா கட்டளைகளும் என்ன செய்யறாரு? கை கொள்றாரு. கை கொள்ளும்போது எதற்கு பயம் வருது? இப்போ ஒரு போலீஸ்கார் நின்றுட்டு இருக்கிறார், நம்ம நடந்து போறோம், நம்ம பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். ஒரு திருடன் பயப்படுவான். ஏன் பயப்படுவான்? குற்றம் செஞ்சுக்கிறான். அப்ப ஏதேன் தோட்டத்திலே ஏன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு? தேவனுடைய பிரமாணத்தை என்ன பண்றாருங்க? பயம். எல்லா காரியங்களுக்கும் நீங்க மனுஷர்கள் பயப்படுறாங்க. ஆதாம் தேவனுக்கு பயப்படுறாரு. காரணம் என்னன்னா தேவனுடைய பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாருங்க? மீறிட்டாரு. தேவனுடைய பிரமாணத்தை நாம் மீறுவோம் என்று சொன்னாலும் கண்டிப்பா என்னதான் ஆகணும்? பயந்துதான். நியாய தீர்ப்பு நாளுக்கு பயந்துதான் ஆகணும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிப்பாங்க? நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நம்ம பயந்துட்டே இருக்கிறோம். தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துக்கிறாருங்க? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துக்கிறாரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. நாம் பயப்படுவோம் என்று சொன்னால் அன்பில் பூர்ணப்பட்டவர்கள் இல்லை. நம்மால் பாவம் செய்வதை என்ன செய்ய முடியுங்க? நிறுத்த முடியும். ஐயோ என்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்க ஏன் சொல்றாங்கன்னா பயம்தான். என்ன பயம்? ஐயோ இந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பாவத்தை நிறுத்தணும்னா என்ன ஆகும்? என்னால் நிறுத்த முடியாது. பாருங்க, இவங்க நிறுத்தலைன்னா பரவாயில்ல, மற்றவங்க என்ன செய்ய விட மாட்டாங்க? நிறுத்த விட மாட்டாங்க. அவங்க என்ன போதிப்பாங்க? இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்ம பாவத்துல இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்யும்? கழுவி சுத்திகரிக்கும். நீ எவ்வளவு பாவம் பண்ணாலும் சரி. ஆனால் வேத வாக்கியம் அப்படி சொல்லுதான். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவன் என்ன செய்ய மாட்டாங்க? தரிசிக்க மாட்டான். இல்லைங்களா? பயத்தினுடைய விளைவுகளை நம்ம பார்க்கலாம். என்னாகும் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம்
28ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயும் இருக்கிறது. அங்கே ஏனாக்கியரின் குமாரரையும் கண்டோம். மோசே தன்னுடைய வேவுக்காரில் அனுப்புறார். கானான் தேசத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசங்கிறத பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். ஏன்னா தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாருன்னா, பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை என்ன செய்வேன், உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். அந்த தேசத்திலே பாலும் தேனும் ஓடுதா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கன்னு யாரை அனுப்புறாருங்க? 12 வேவுக்காரில் அனுப்புறாரு. தேசத்தை போய் சுத்தி பாக்குறாங்க. ஆனா இவங்க தேச சுத்தி பார்த்தாங்க, யாரை தான் பாக்குறாங்க? மனுஷர்களை பாக்குறாங்க. ஏனாக்கின் குமாரெல்லாம் வந்து ஏனாக்கின் குமாரெல்லாம் பாத்தீங்கன்னா 12 அடி 13 அடிக்கு இருப்பாங்க. ராட்சத பிறவிகள். பார்த்துட்டு இவங்க என்ன ஆயிட்டாங்க? பயந்துட்டாங்க. எகிப்திலே 10 வாதைகளை தேவன் நடப்பித்தார். செங்கடல் 2ஆ பிளந்துக்கிறாரு. வனாந்திரத்துல மன்னாவை கொடுத்துக்கிறாரு. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். கீழே வந்து பாத்தீங்கன்னா தேள்களும் கொடிய சர்ப்பங்களும் உள்ள வனாந்திரம். அவங்க அது மேலதான் படுத்துக்கிறாங்க. ஒரு சின்ன பூச்சி கூட என்ன ஆகலைங்க, அவங்கள கடிக்கல. அப்படிப்பட்ட வல்லமையான தேவன் அவங்கள்ட்ட இருக்கிறாரு. தண்ணி கேட்கிறாங்க, கண்மலையை பிறக்கிறாரு. தண்ணி என்ன செய்யுதுங்க? ஓடி வருது. அவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாவற்றையுமே தேவன் கொடுக்கிறார். அவங்க யாருக்கு பயப்படுறாங்க? மனுஷர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா பயப்படுறாங்க. அது ரொம்ப பெரிய பட்டணம். அவருடைய பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்னா வெட்டுக்கிளி மாறி இருந்தோன்றாங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்த்து நிற்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். ஏன் இந்த வார்த்தை வருது? நம்மை பார்க்கிலும் பலவான்கள்னா எகிப்துல விடுதலையானது இவங்களை விடுதலை வந்துட்டு வெளியே வந்துட்டாங்களா? எகிப்துல 10 வாதைகள் நடந்து, இந்த வாதைகள் இவங்கள பண்ணாங்க. செங்கடல் இவங்கள பிளந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதை கவனிங்க. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். இவங்க யாரை மதிக்கல? தேவனை. நம்மை பார்க்கிலும் தேவன் எங்க கூட எங்கதான் இருக்கிறாருங்க? அவர்கள் மத்தியில தான் தேவன் இருக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்துல. அந்த தேவனை மதிக்காம அவங்க சொல்றாங்க, அவர்கள் நம்மை பார்க்கிலும் எப்படிப்பட்டவர்கள்? பலவான்கள். அடுத்த வசனம் பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். தேவன் நம்மளை ஏமாத்திட்டாரு. தேவன் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? ஏமாத்திட்டாரு. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா, அந்த தேசம் தன்னுடைய குடிகளை பட்சிக்கிற ரொம்ப மோசமான ஒரு தேசம். அந்த தேசத்தில் நாங்கள் கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் அப்படிதான் இருந்தோன்றாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க? பயத்தின் காரணமாக தேவனை தாழ்த்தி போட்டு யாரை உயர்த்துறாங்க? மனுஷர்களை உயர்த்துறாங்க. தேவன் சொன்னாரு, உலகத்திலிருந்து நான் உங்களை என்ன செஞ்சேன்? பிரித்தெடுத்தேன், நீங்கள் என்னுடைய ஜனம். இவங்க சொன்னாங்க, எங்களை பார்க்கணும் அவங்க எப்படிப்பட்டவங்க? பலவான்கள். மனுஷனுக்குள்ள பயன் ஒண்ணு வந்துச்சுன்னா அவன் தேவனை விட்டு என்ன ஆரம்பிச்சிருவாங்க? விலக ஆரம்பிச்சிருவான். அப்படி விசுவாசம் என்ன ஆயிருங்க? ஒண்ணு இல்லாம போயிரும். அப்ப பயம் வரும் பொழுது அடுத்து என்ன செய்யறாங்க பாருங்க. என்னாகமம் 13:33 அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பு செய்தார்கள். தேவனிடத்துல விசுவாசம் போயிடுச்சு. தேவனை பார்க்கிலும் யாரை மதிக்கிறாங்க? ராட்சத மனுஷர்களை மதிக்கிறாங்க. தங்களை வந்து வெட்டிக்கிளிக்கு ஒப்பா மாத்திக்கிறாங்க. அதோடு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கெடுத்து போடுறாங்க. துர்ச்செய்தி பரம்ப பண்ணினார்கள். நம்மால் அந்த ஜனத்தை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. தேவன் நம்மை ஏமாற்றி விட்டார். வனாந்தரத்திலே நம்ம சாக போறோம். காரணம் என்ன? அதற்கு முன்பதாக அப்படிப்பட்ட பயம் இல்லை. தேசத்துல போய் ஜனங்களை பார்த்த போது என்ன ஆயிட்டாங்க? பயந்துட்டாங்க. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்
29-31 வரைக்கும் பாருங்க. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இரவு நேரத்திலே இயேசு கடல் மேல் அப்படி நடந்து வர்றாரு. சீசர்கள் பார்த்து பயப்படுறான். நான் தான் பயப்படாதீங்க அப்படின்றார் இயேசு. உடனே பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் என்ன செய்யணும்? இந்த ஜலத்தின் மேல் நடக்கும். சரி, வான் கூப்பிடுறாரு. ஜலத்தின் மேல் அவர் நடந்து போறார். நடந்து போகும்போது என்ன சம்பவித்தது பாருங்க. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து என்ன ஆயிட்டாரு? பயந்துட்டார். பயந்த போது என்ன ஆயிற்று? தண்ணீருக்குள்ளாக இயேசு கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டே போனார. அந்த போட்ல இருந்து இறங்கி என்ன செய்யறாருங்க? இயேசுவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்த போது என்ன சம்பவித்தது? தண்ணீருக்குள்ள மூழ்கிட்டாரு. இயேசு கேட்கிறாரு, கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே. பேதுருவின் விசுவாசம் என்ன விசுவாசமா மாறிடுச்சு? அற்ப விசுவாசம். அதற்கு காரணம் என்ன? பயம். கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படுகின்ற பொழுது அவங்களுடைய விசுவாசம் என்ன ஆயிரும்? அற்ப விசுவாசம் ஆயிரும். எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படக்கூடாது. தேவன் மேல் எப்பொழுதும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மார்க் 4:40 பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? பயப்படும் போது அங்க என்ன இருக்காது? விசுவாசம். அவர் சொல்றாரு பாருங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்போஸ்தலர்கள் ஒரு சூழ்நிலையில் ஆயிட்டாங்க, விசுவாசம் இல்லாம போயிட்டாங்க. காரணம் என்ன? பயம். இன்றைக்கும் நிறைய காரியங்களுக்கு மனுஷர் என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. பயம் இல்லாத மனிதன் யாராவது இருக்காங்களா? ஏதோ ஒன்றுக்காக என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. சில பேருக்கு வந்து பள்ளியை பார்த்தா பயமா இருக்கும், சில கரப்பாம்பூச்சியை பார்த்தா என்னவா இருக்குங்க? பயமா இருக்கும். ஏதோ ஒண்ணுக்காக என்ன செய்வாங்க? தொடர்ந்து பயந்துட்டே இருப்பாங்க. என்னாகுமாம் 14:1 பாருங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். பயத்தினால் என்ன வந்துருங்க? சோர்வு வந்துடும். நீங்க பயந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? சோர்வு வந்துடும். அந்த தேசத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அப்ப பயன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அடுத்து என்ன வந்துருங்க? சோர்வு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வந்துருச்சுங்க? சோர்வு. துர்ச்செய்தி பரம்ப பண்ணினார்கள். அந்த துர்ச்செய்தியை கேட்ட உடனே எல்லாம் இருந்துச்சுன்னா சோர்வு வந்துருச்சு. என்னாகுமா 14:2 பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையர் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும். பயம் எதை திரும்பி பார்க்க வைக்குது? எகிப்தை திரும்பி பார்க்க வைக்குது. பழைய காரியங்களை திரும்பி பார்க்க வைக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள்ள வராம இருந்தா நல்லா இருந்திருப்பேன்னு சில பேர். கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால இவ்வளவு பாடுகள் வருது, இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு நினைப்பாங்க. பாருங்க, பயம் அவங்களுக்குள்ள வந்தது. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாங்க எங்கே இருந்திருப்போம்? எகிப்துல இருந்து அங்க கூட செத்து போயிருப்போம், இந்த வனாந்தரத்தில் செத்தாலும் நல்லா. பயம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். பயம் துர்ச்செய்தியை பரம்ப பண்ணும். அந்த துர்ச்செய்தி நீங்க கேட்குறீங்கன்னா அந்த பயம் என்ன செய்யுங்க? சோர்வை ஏற்படுத்தும். சோர்வுனால என்ன செய்யும்? உங்களுடைய பின்னாடி வாழ்க்கையை அதை திரும்பி பார்க்க வைக்கும். என்னாகுமா 14:3 பாருங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம். பயம் என்ன சொல்லும்? பயம் என்ன செய்யும்? பின்னுக்கு திரும்புவது உத்தமம். நிறைய கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போறாங்க. காரணம் என்ன? உங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னால தொடர்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன செய்ய முடியல? வாழ முடியல.
பாருங்க, சில கிறிஸ்தவர்கள்லாம் கடிந்து கொள்ளப்பட்ட உடனே என்ன ஆயிடுவாங்க? பின்வாங்கி போயிடுவான். யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டு நேரம் எங்க போயிட்டாரு? பிரதான ஆசாரியன்ட்ட போய் அவரை காட்டி கொடுக்குறேன், எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டார். பேதுரு அவ்வளவு முறை இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்றார். ஆனால் பேதுரு எப்படி இருக்கிறாருங்க? விசுவாசத்துல பலம் உள்ளவராகிறார். ஆனால் யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை கடிந்து கொள்றாரு. நேரம் எங்க போயிட்டாரு? பணம் வாங்குறதுக்கு போயிட்டாரு. இவங்க சொல்றாங்க பாருங்க, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம். பயம் நம்ம என்ன செய்யுங்க? பின்னுக்கு திரும்புவது உத்தமம்னு சொல்லு. என்னாகமம் 14 அதிகாரம் 4 வசனம் பாருங்க. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு போயிடலாம் தீர்மானம் எடுக்கிறாங்க. தீர்மானம் எடுத்துட்டு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எங்க போலாம்? எகிப்துக்கு திரும்பி போலாம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து அழைத்து கொண்டு வந்தது யாரு? தேவன் தான் அழைச்சிட்டு வந்தது. யார் மூலமா? மோசே என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன் மூலமாக. அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ அடையாளங்கள்லாம் பண்ற. சரி, இவங்க திரும்பி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 18 லட்சம் மக்களும் திரும்பி போறாங்க. இவ்வளவு மக்களுக்கு யார் தலைவனா இருக்க முடியும்? இந்த ஜனங்கள் ஒரு முரட்டாட்டம் முடிச்ச ஜனங்கள். திடீர்னு தண்ணி கேட்பாங்க, திடீர்னு இறைச்சி கேட்பாங்க. மேல மேக ஸ்தம்பம் இருக்காது, அக்னி ஸ்தம்பம் இருக்காது. இவங்க திரும்பி செங்கடலுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. செங்கடல் யார் பிளக்கிறது? யாருங்க பிளக்க முடியும்? யாரும் செங்கலை பிளக்க முடியுமா? எதை தலைவனை பிளக்க முடியுமா? அதை பிளந்தது யாருங்க? தேவன். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தது யாரு? தேனிட்ட பணியாரம் போல அவ்வளவு சுவையுடையதுன்னு சொல்லப்பட்டது. இறைச்சி கேட்கிறாங்க. 3 அடிக்கு வனாந்திரத்துல 3 அடிக்கு இறைச்சி தேவன் என்ன செய்யறாங்க? யார் செய்ய முடியும்? எந்த தலைவனால் இது செய்ய முடியும்? இந்த பயத்தின் நிமித்தமாக என்ன முடிவு பண்றாங்க? நம்ம எங்க போயிடலாம்? எகிப்துக்கு போயிடலாம். ஒரு தலைவனை ஏற்படுத்தலாம். இந்த அடங்காத கூட்டத்துக்கு யார் தலைவனா இருப்பார்? மோசேனால உங்களை அடக்க முடிஞ்சதா? தேவனால அவர்களை அடக்க முடிந்ததா? தொடர்ந்து தேவனுக்கு விரோதமா துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். யாரால இவங்களை அடக்க முடியும்? இருதயம் கேடுபாடான இருதயம். அப்ப பயத்தின் நிமித்தமாக அவங்க என்ன சொல்றாங்க? எகிப்துக்கு திரும்பி போவதே உத்தமம். இந்த பயம் இன்னும் என்ன பண்ணுது பாருங்க. என்னாகமம் 14 அதிகாரம் 9 வசனம் பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அவங்க தீர்மானத்தை நிறைவேற்ற முயற்சி பண்றாங்க. அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க? கலகம். பயப்படுறது என்பது எவ்வளவு ஆபத்து பாத்தீங்களா? அந்த தேவனை விட்டு நம்மளை விலக பண்ணிரும். நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு அது கொண்டு போயிரும். அதோடு மாத்திரமல்ல, அது கலகம் பண்ணும். பயம் என்ன செய்யுங்க? கலகம் பண்ணும். கலகம் பண்ணாதான் நமக்கு விடுதலை. இன்னைக்கு நிறைய தேசங்கள்ல கலகம் நடக்குதா? எதுக்கு நடக்குது? விடுதலை வேணும் எங்களுக்கு. இவங்களதான் முடிவு பண்றாங்க. நம்ம கலகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பயம் எவ்வளவு ஆபத்து பாருங்க. உங்களை தேவனை விட்டு அதை என்ன செஞ்சிருங்க? தூர கொண்டு போய். நமக்குள்ளே நாம் பயப்படுவோம் என்று சொன்னால், தேவனுடைய பிரமாணத்தின்படி நம்மால் வாழ முடியாது என்று தீர்மானம் செய்வோம் என்று சொன்னால், நமக்குள்ள பயம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பயத்தை புறம்பே தள்ளுகின்ற பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழ முடியும். தேவனுடைய பிரமாணங்கள் பாரமானவைகள் அல்ல. கிறிஸ்துவின் பிரமாணங்கள் பாரமானவைகள் அல்ல. என்னாகமம் 13 அதிகாரம் 30 வசனம் பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். காலேபுக்கு என்ன இருந்தது? தைரியம். மற்ற ஜனங்களுக்கு என்ன இருந்ததுன்னா பயம் இருந்தது. ஆனால் காலேபுக்கு என்ன இருந்தது? தைரியம். யோசனை பண்ணி பாருங்க. அந்த 12 வேவுக்காரர்கள்ல 2 பேர் மாத்திரம் நல்ல செய்தி சொன்னாங்க. யோசுவாவும் காலேப்பும். காலேப் எப்படிப்பட்டவராக இருந்தாருங்க? தைரியம் உடையவராக இருந்தார். அவர் சொல்றார் பாருங்க அந்த வசனத்துல, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம்.
கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படி இருப்பாங்க? தேவன் மேல் அதிக விசுவாசம் உடையவங்களா இருப்பாங்க. கானான் தேசத்திலே ராட்சத பிறவிகள்லாம் இருக்கிறாங்க. பட்டணங்கள் அர்ணிப்பான பட்டணங்கள். ஆனால் பயப்படுவாங்களா கர்த்தருடைய பிள்ளைகள்? யோசுவாவும் காலப்பு என்னாகலங்க, பயப்படல. நமக்கும் இப்படிப்பட்ட பயங்கள் எப்போதும் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. என்னாகும்? 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அதான் விசுவாசமே. தேசத்து ஜனங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். விசுவாசம் எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும். எரிகோ மதில் இருந்தது, அது பெரிய மதில். அந்த மதிலை எந்திரம் வச்சுனா இடிக்க முடியாது. தேவன் சொன்னார், அது துதியினால் என்ன செய்யுங்க, இடிந்து விழும் சொன்னார். 7 நாள் 6 நாள் 6 முறை சுத்தினாங்க. 7ஆவது நாள் 7 முறை சுத்தினாங்க. 13 தடவை சுற்றின போது எரிகோ மதில் அப்படி கீழே சரிஞ்சு விழுந்துருச்சு. துதியினால் இடிந்து விழும். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் வல்லமையான தேவன். நாம் பயப்படலாமா? எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். மொர்தெகாய் சொன்னார், இந்த காலத்திலே, எஸ்தர் ராஜ்யத்தை பத்தி சொன்னார், இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து எழும்பும். தேவன் நிச்சயமா என்ன செய்வாரு? யூதர்களை காப்பாற்றுவார். மொர்தெகாய்க்கு தேவன் மேல் எவ்வளவு விசுவாசம் பாருங்க. யூதர்கள் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் குறிக்கப்பட்டது. இத்தனாம் தேதியில உலகத்தில் வாழக்கூடிய எல்லா யூதர்கள் என்ன செஞ்சிருங்க, கொண்டு போட்டுருங்க. அகாஸ்வேரு ராஜாவுடைய கட்டளை அது, ஆமானுடைய கட்டளை அது. எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க, எல்லாருமே அலறாங்க. எஸ்தர் ராஜாட்ட போய் பேசுற, நீ ராஜாட்ட போய் பேசு. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் தேவன் ஒண்ணும் பண்ண மாட்டார். ரட்சிப்பை எங்க இருந்து எலும்பு பண்ணுவாருங்க? வேறொரு இடத்திலிருந்து என்ன செய்வார்? எலும்பு பண்ணுவார். அவரு பயந்து நடுங்கல, ஐயோ நம்மளை கொண்டு போட்டுருவாங்கன்னு பயப்படல. கர்த்தர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படி இருப்பாங்க? பலமுள்ளவங்களா, தைரியம் உள்ளவங்களா இருப்பாங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 45, 46 பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். கோலியாத் பட்டயம், கேடகம், ஈட்டி இதோட வர்றாரு. ஆனால் தாவீது எப்படி போறாரு? நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையினுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். எது பட்டயமோ ஆயுதமோ எதுவுமே கிடையாது, பலவானும் கிடையாது, உன்னை போல் பலவானும். யாருடைய நாமத்தினால வர்றேன்? சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன். 46 பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். தாவீதின் விசுவாசம் தான். பட்டயத்தை பார்த்தோ, கோலியாத்தை பார்த்தோ, ஈட்டியை பார்த்தோ அவர் பயந்தார? யார் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்குங்க? விசுவாசம் தேவன் மேல. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ரொம்ப ஒரு சின்ன வயசு தான் அவருக்கு. தாவீது ஆடுகளை மேய்க்கக்கூடியவர், நல்ல பராக்கிரமசாலி தான். ஆனாலும் கூட இவரை காட்டிலும் யார் பராக்கிரமசாலிங்க? கோலியாத். 12-13 அடிக்கு இருக்கிறார் அவர். பக்கத்துல போறதுக்கே பயப்படுறாங்க. சவுல் இஸ்ரவேல் ஜனங்கள்ல எல்லாரை பார்க்கிலும் எப்படிப்பட்டவருங்க? உயரமானவர். அதோடு மாத்திரமல்ல, அவரும் யாருதான்? பராக்கிரமசாலி தான். அவரே சண்டை போறதுக்கு என்ன ஆகுறாருங்க? பயப்படுறாரு. தாவீதினுடைய சகோதரர் இருக்காங்க பாருங்க, அவர்களும் ராணுவத்துல இருக்கிறாங்க, அவங்களும் சண்டை போறதுக்கு என்ன ஆகுறாங்க? பயப்படுறாங்க. இவர் ராணுவத்திலே கிடையாது, எங்க இருக்கிறாருங்க? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆடுகளை மேய்க்கிறவங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்கும்? யுத்தங்களை பண்றவங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்கும்? ஆனா சேனையில் கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தபடியினாலே யாரு உள்ள வர்றது? தாவீது உள்ள வர்றாரு.
தாவீது தேவன் மேல் அவ்வளவு வைராக்கியம் உடையவர். அதோடு மாத்திரமல்ல, வைராக்கியம் உடையவராக இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, 46 இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கோலியத் என்ன யோசிக்கிறாரு? நான் பெரிய ஈட்டி வச்சுக்கிறேன், நான் பட்டயம் வச்சுக்கிறேன், நான் பெரிய கேடகம் வச்சுக்கிறேன். தாவீது சொல்றாரு, 47 பாருங்க, 1 சாமுவேல் 17:47, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர் சொல்றாரு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. தேவன் மேல தாவீதுக்கு அவ்வளவு விசுவாசம் இருந்தது. அவருடைய பயம் என்பது இருந்ததா? பழைய ஏற்பாட்டு அநேக பரிசுத்தவான்களுக்கு பயம் என்பது இருக்குமா? புதிய ஏற்பாட்டில் இருந்த முதல் நூற்றாண்டு கால பரிசுத்தவான்கள் பயம் என்பது இருந்ததா? இல்லை. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஆவியில பலமுள்ளவங்களா இருந்தாங்க. நம்ம பயப்படும் போது என்ன சம்பவிக்கும்? விசுவாசம் ஆக ஆரம்பிச்சுவோங்க, விசுவாசத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். பயம் ஒவ்வொன்றா உங்களுக்குள்ள கொண்டு வந்துடும். உங்கள் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும். பயம் என்ன செய்யும்? உங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகவே பண்ணிடும். நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், யாரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும்? தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியே கொடுத்திருக்கிறார். நம்ம அதை விசுவாசிக்கணும். தேவன் எனக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யணுங்க? விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.